பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, புனித ரமலான் மாதத்தில் நாம் இருக்கிறோம். நம்மில் அதிகமானோர் நோன்பாளிகளாக இருக்கிறோம். ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறார், அவருக்கு ஊசி போட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது, ஒரு தேவை ஏற்படுகிறது. அப்படிப்பட்டவர் ஊசி போடலாமா, இன்ஜெக்ஷன் செய்யலாமா? இது விஷயத்தில் மார்க்கம் என்ன சொல்கிறது? மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். தேவை ஏற்பட்டால் ஒரு நோன்பாளி இன்ஜெக்ஷன் செய்து கொள்ளலாம். காரணம், இன்ஜெக்ஷன் ஊசியின் போடுவதனால் மருந்து நரம்பின் வழியாகத்தான் செல்கிறது. ஆனால் எந்த மருந்து வாய், அதே போல மூக்கு, காது, முன்பின் துவாரங்களின் வழியாக மூளைக்கும் வயிற்றுக்கும் செல்லுமோ இதுதான் நோன்பை முறிக்கும். இன்ஜெக்ஷன் நரம்பில் தான் செல்கிறது, எனவே நோன்பை முறிக்காது. சரி, அப்படி என்றால் ஒருவர் சர்க்கரை வியாதி உள்ளவர், கடுமையான வியாதி, அவர் தினமும் இன்சுலின் ஊசி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் நோன்பு வைக்கிறார், அவர் என்ன செய்வது? அப்படிப்பட்ட ஒரு சர்க்கரை வியாதி உள்ள ஒரு நோன்பாளி அவரும் இன்சுலின் மருந்தை உபயோகிக்கலாம். காரணம், அந்த இன்சுலின் மருந்து என்பது அது ஒரு நோய்க்கு, வியாதிக்கு ஒரு மருந்தாகத்தான் இருக்கிறது. அதனால் உடலில் களைப்பை போக்குவதோ, புத்துணர்ச்சி ஏற்படுவதோ, சக்தி ஏற்படுவது, தெம்பு ஏற்படுவது என்பதெல்லாம் கிடையாது. இது போன்ற காரணங்களுக்காக ஊசி போடுவதுதான் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நோய்க்கு மருந்து என்ற அடிப்படையில் ஊசி போட்டுக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோன்புகளை ஆரோக்கியமான நிலையில் நோட்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.